guys, welcome back to our channel. இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூனிக்கான ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் நத்திங் பட் க்ரோச்சேட்டிங். ஐ எம் சேலஞ்சிங் மை பட்டு என் கூட வந்து க்ரோச்சேட் பண்ண மாட்டேன். க்ரோச்சேட்டிங்னா வந்து நம்ம ஊரில் வந்து ஸ்வெட்டர் பின்னுறது, பட் நாட் எக்ஸாக்டாக ஸ்வெட்டர் பின்னுறது. ஸ்வெட்டர் பின்னுறது இல்லை, கூட பின்னுறது. நம்ம ஊரில் ஸ்வெட்டர் பின்ன மாட்டாங்க, கூட தான் பின்னுவோம். பட் எனக்கு பின்னி கொடுத்துருக்கு, எங்கள் அம்மாச்சி எனக்கு பின்னி கொடுத்துருக்காங்க. அதுதான் க்ரோச்சேட்டிங். நரம்புல பின்னுவாங்க. அது வேற, இது வேற. ஸோ ஸ்வெட்டர் பின்னுற மாதிரி வந்து நாங்கள் ஒரு க்யூட்டான கீ செயின் வந்து நாங்கள் வந்து பின்ன போகிறோம். பெஸ்ட் பார்ட் இஸ் ஆக்சுவலாக நானாவது சேர்ந்து பண்ணுறோம். பட் சேலஞ்ச் இஸ் ஆக்சுவலி டு ஹிம். ஏன்னா எனக்கு வந்து தெரியும், நான் ஆல்ரெடி 2-3 இது பண்ணியிருக்கேன். ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருக்கோம். நான் வேணால் வந்து இங்கே காட்டுறேன் என்ன ரெஃபரன்ஸ் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம், இங்கே என்ன வந்து நாங்கள் பண்ண போகிறோன்றது உங்களுக்கு வந்து வீடியோவில் தெரிய போகுது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நான் முன்னாடி பண்ணதுல நீ இன்ட்ரோ வீடியோல கூட பார்த்திருப்பேன் 1-2. பட் நான் இன்னும் கொஞ்சம் 2-3 வந்து கிளிப்ஸ் நான் இப்படி நீ ஒரு ஆர்டிஸ்ட்னே வெயிட் சிம்பிளான ஒரு டெக்னிக் நான் சொல்ல. அவள் என்ன பண்ணியிருக்கான்றது நான் காட்டுறேன். அவள் வந்து இந்த மாதிரி ஒரு நாட் இருக்குல்ல, அவ காம்ப்ளிகேட் பண்றா. பட் சிம்பிளா பார்க்க போனா இந்த மாதிரி ஒரு நாட் போடுங்க, அவ்வளவுதான். ஒரு நாட். என்ன மாதிரி நாட்டு? வெளியே வராம போடணும். சரியா? அந்த மாதிரி பண்ணி காட்டவா? போடு. அது வேணா, நீ போடு. என்ன பண்ணணும் இங்க பாரு. இந்த 3 ஃபிங்கர்ஸ்ல போடு. போட்டாச்சு. இன்னொரு ரவுண்ட் போடு. வாய திறக்கல, அது கண் பார்வைக்கே அசைறிய. நீ சொல்றதுக்கெல்லாம் ஆடுறியே. இல்ல ஆடுற தலையாட்டி இந்த ஆடுறியப்பா. இல்ல தலை இந்த ஆட்டம் ஆடுது. இல்ல அது இந்த ஹோல் உள்ள இருந்து எடுக்கணும். இந்த ஹோல் உள்ள லூசா இருக்கு. இது லூசா இருக்குனா இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோ. இன்னொரு சுத்திக்கோ. இதுல என்ன மிஸ்னா இப்படி பின்னாடி எடுத்தியா, இந்த ஹூக்கு கிரியேட் பண்ணு. இந்த மாதிரி இப்படி பிடிச்சுக்கோ. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா. கஷ்டப்பட்டு போட்ட ஒரு மூட்டையை கழட்டி விட்டு ரொம்ப ஈஸி. இந்த இதுல அது லூஸ் பண்றதுக்கு இப்படி இழுத்தா அது லூஸ் ஆகும். இதல்லே மறுபடியும் டைட்டும் பண்ணிக்கலாம். இதுவே இத புடிச்சா அது புடிச்சா இதை எப்படி பண்றீங்க? கார் ஓட்டும் போது காலு கை கண்ணெல்லாம் எல்லா பார்ட்ஸும் ஒர்க் ஆகணும். இல்லைன்னா நம்மளால ஒரு முடிச்சு கூட தப்பா பண்ணிருக்க. பகவானே, இப்படி வந்து ரொம்ப டைட் கோச்சிக்கே வரல ஜி. கையில ரப்பரை போட்டுக்கிட்டேன், இழுத்துக்கிட்டு இங்க பாத்துக்கோங்க. இழுக்கிற எப்படி கையில என்ன 5 போட்டு மேல பில்ல இருக்கதா செய்யும். போடு ஒழுங்கா ஃபர்ஸ்ட் ஹூக் இருக்குல, ப்ராசஸ் சேம் கிடையாது. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. இந்த ஃபர்ஸ்ட் ஹூக் இது உள்ள போயிட்டு மறுபடியும் ஒன்று வந்து ஓ மை காட் guys, I give up. Sorry guys, ரொம்ப நக்கல் பண்ணுவீங்க முன்னாடியே. இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து பாட்டிங்க பண்றது கேரளுக்கு தான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கேன். மன்னிச்சுக்குமா, இது வந்து ஒன்றும் பண்ண முடியும். சரி சின்னதா ஆட் பண்ண முடியாது. ஈஸி தான் போட்டு பண்ணிக்கலாம். பட் இந்த ஒண்ணுக்குள்ள ஒண்ணுலாம் வேணாம், ஒரே மாதிரி போட்டுனே போற மாதிரி தான். அதுதான் இது. அது ஒரு மாதிரி இன்னொன்னுக்குள்ள இன்னொன்னு எப்படி விட முடியும் சொல்லு. ஆல்ரெடி நானே ஒண்ணுக்குள்ள உசுறு போய் வெளியே வந்திருக்கு. அது இப்பதான் வந்ததுக்குள்ள மறுபடியும் உள்ள விட ஜி நீங்களே பாருங்க. அதான் கஷ்டப்பட்டு போட்டு இதுல போய் மறுபடியும் உள்ள விடணும்னா எப்படி பண்ணும்? அது முடியாது. கேளு, இது டிசைன் மட்டும் தான் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிறது ஃபுல்லா ரெப்பிட்டேஷன் தான். அந்த டிசைன் தான் இப்ப நம்ம போட்டாகணும். நீங்க சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? ஸ்கூல் மட்டும் முடிச்சிட்டா காலேஜ் ஜாலியா இருக்கும், காலேஜ் முடிச்சிட்டா வேலை பார்க்கறது ஜாலியா இருக்கும், கல்யாணம் மட்டும் பட்டனா மச்சான் வாழ்க்கை ரொம்ப ஜாலியா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி
ஓ மை காட். நீ என்ன ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன காட்டுன? நீலமா ஒரு பட்டையா ஒன்னு காட்டுனல. பட்டைய பின்னதான் அது. பட்டைய தான் பின்றாவ. பட்டைய பின்றதுக்கு எதுக்கு நடுவுல குண்டு மாதிரி இருக்கு? அத மட்டும் எனக்கு சொல்லு. அந்த டிசைன் வர்றதுக்கு ஹார்ட் பின்னுவோமா பேசாம? ஹார்ட் ரொம்ப சிம்பிள். அப்ப ஹார்ட் பண்ணலாமா? சரி गाइस, நாங்க வந்து மிட் கோர்ஸ்ல வந்து மாறறோம். இல்ல ஃபர்ஸ்ட் முடிச்ச எப்பனால நார்மல் முடிச்சேன். கிடையாது முடிச்சுல நிறைய வித்தியாசம். கிளாஸ்ல விட்டியா? அடுத்து இந்த இது எங்க வைக்க? அது விடு. இப்படி சுத்து. எந்திரச்சு சுத்த ஆரம்பிச்சிரும் போட்டோனா. அவ்வளவுதான். இப்போ இந்த கையில ஒண்ணு இருக்கே, அத இப்படி எடுத்து அது அதுக்கு மேல போகாது. சரி ஒரு கட்டு தாண்டி போட்டோம் பாபு. உனக்காக நம்ம ஈஸியானதுக்கு வந்தோம். இது ஈஸி கிடையாது. போ பண்ணுவோமா? பட் 4 டிசைன் மாட்டோம். நான் இந்த விஷயத்துல என் வாழ்க்கையில நான் வந்து தோல்விகள் நிறைய ஏத்துக்கிட்டது கிடையாது. ஆனா இன்னைக்கு நான் தோல்வி ஏத்துக்கிறேன். சாரி கைஸ். கொரியருக்கு சாக்கு பண்ணுவோம் பாத்திரிக்கா, சூப்பரா பண்ணுவோம். அதுக்குன்னு என்கிட்ட ஸ்பெஷலைஸ்டு ஊசி, பிளாஸ்டிக் நூல் எல்லாமே இருக்கு. இங்க நம்ம போ பண்ணுவோம். ஈஸின்னு ஒண்ணு இந்த இதுல கிடையவே கிடையாது. இது பண்ணிட்டா பட் ஐ வில் ஜஸ்ட் லீவ் இட் இன் தி ஏய் நீ பண்ணி மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் லைனா ஒன் பண்ணிட்டே இருந்தல. அது 63 டைம்ஸ் பண்ணனும். 63 செயின்ஸ். எஸ், ஈஸியா. ஒண்ணே ஒண்ணு தான். 32 போயிடு. இத மட்டும் சொல்லு. இப்படி சுத்தணுமா இப்படி சுத்தணுமா? ஜி எத்தனை போடுவீங்க எனக்கு ஞாபகம் இல்ல. எனக்கு என்னமோ இங்க தப்பான ஓட்ட உள்ள விட்டுறணும். என்னோடது வந்து 63 வந்து ஆயிருச்சு. வந்து இந்த ஃபிங்கர் இப்படி இழுத்தனா அது டைட் ஆயிடும். அப்படியே போட்டு ஓட்டந்துரு கை. மாஸ் பண்ணிட்டாங்க. நீ நூப் லெவலை கிராஸ் பண்ணிட்ட. அடுத்து நீ பிகினர் லெவலுக்கு போக போற. சட பண்ணிருக்கேன் பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? வெறும் நூல் மாதிரி தான் தெரியும். பட் ஒரு சின்ன குழந்தையோட சட மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஒயிட் கலர்ல இருக்கனால அவங்க எதுவும் உங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். லேபர் வேலை மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன வாட்ஸ் இன் மை crochet pouch? பார்க்கிங் பண்ணக்கூடாதுன்னு வைப்பாங்கல்ல ஃபோன், அதோட மினிச்சர் காட்டு நல்லா காட்டு. இப்போ நான் வந்து ரவுண்ட் 2 போயிருக்கேன். இன்னும் 2 ரவுண்டு போகணும். அப்போ வந்து போ வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக பண்ணுறது சீரியஸாக. எனக்கு இது வரைக்கும் என் வாழ்க்கையில் தெரிஞ்சவங்களையே பொறுமையே இல்லாத ஒரு ஆள்னா அது. ஆனால் நீ இவ்வளோ பொறுமையாக இது பண்ணுறது தான் எனக்கு வந்து ஜீர்ணிக்க முடியலையா? ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒத்துக்க முடியல. எனக்கு எவ்வளோ பேஷன்ஸ் இருக்குன்னு நீங்கள் இதுலேருந்து வந்து தெரிஞ்சுக்கலாம். கேர்ள்ஸ் பண்ணிடுவோம். கேர்ள்ஸ் பண்ணி டைசன் டைசன்லாம் வேணவே வேணாம். சின்ன பசங்க கிட்ட ஒரு பொம்மை ஒன்று இருக்கும் தெரியுமா? அதில் பண்ணாதீங்க. அது எனக்கு ஆல்ரெடி நிறைய ஹேர் லாஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து கேர்ள்ஸ் பண்ணவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா அடுப்பில் சூடு பண்ணி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வரும் கேர்ள்ஸ். இந்த மாதிரிலாம் ப்ளீஸ் யாரும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. இதை வந்து நம்ம ஹேர் பேண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆமாடி, இந்த பழைய 90s ஹீரோயின்ஸ்லாம் போட்டுப்பாங்கல்ல தலையில். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, போ வந்து இப்போ கட்டணும். நம்ம போ ரெடி. நாங்கள் பண்ணதை வந்து நாங்கள் இப்போ ரிவீல் பண்ணுறோம். 3, 2, 1. நாங்கள் இதுதான் வந்து இது என்னோட மூ. சரி கொஞ்சம் அதுதான். பட் to be honest, first time cannot bad at all. He tried. I appreciate. யாரோட நல்லா இருக்குன்னு காமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சோன்னா நீங்கள் கண்டிப்பாக எங்கிட்ட சொல்லுங்கள். நாங்கள் இந்த மாதிரி வித்தியாசமாக ஏதாவது சேலஞ்ச், க்ரியேட்டிவான சேலஞ்சஸ் வந்து நம்ம பண்ணுவோம். Until then, it's bye from Suhasini and ஹலோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.